ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 34. பிரவீன் ஸ்டேஷனில் இருந்து வந்து கொண்டிருக்க அப்போது அவனின் ஃபோன் அடித்தது. அதை எடுத்து பார்க்க தன் அம்மா என்று வந்ததால் உடனே வண்டியை ஓரமாக நிறுத்தியவன், சொல்லுங்கம்மா என்றான். டேய் பிரவீன், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அந்த எம்எல்ஏவை எதுக்காக அரெஸ்ட் பண்ணன என்று கேட்க, என்னம்மா உங்களுக்கு தெரியாதா? அவன் விவசாயிங்க கிட்ட இருந்து நிலத்தை ஏமாற்றி பிடுங்கி இருக்கான். அவனை சும்மா விட முடியுமா என்றான். அதை கேட்ட மகாவோ, புரியுதுடா, என் பையனை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு போலீஸ்காரனா உன்னோட வேலையை நீ கரெக்டாக தான் பண்ணுற, அது எனக்கு புரியுது. ஆனால் அவன் நல்லவன் கிடையாது. அரசியல்வாதிகளை தன் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கான். அதனால் உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துருச்சுன்னா நாங்கள் என்னடா பண்ண முடியும் என்று கேட்க, அம்மா அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் என்றான். ஆமாம், இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று பிரவீன் கேட்க, நானும் தீப்தியும் கோவிலுக்கு வந்தோம். அங்கே பக்கத்தில் இருக்க கடையில் நின்றுட்டு இருக்கும்போது தான் நீ அந்த எம்எல்ஏ காத்தமுத்துவை அரெஸ்ட் பண்ணின. அதை பார்த்துட்டு தீப்தி ரொம்ப பயந்துட்டா. இன்னும் அழுதுகிட்டே இருக்கா, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என்று கூற, அதை கேட்ட பிரவீனுக்கு மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அம்மா விடுங்க, நான் வீட்டுக்கு தான் வரேன், நான் வந்து தீப்தி கிட்ட பேசிக்கிறேன் என்று கூற, அவன் கூறுவதை கேட்ட மகா, பிரவீன் நாங்கள் இப்போ வீட்டில் இல்லைடா, அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால நானும் தீப்தியும் மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவளை மாமா வீட்டில் விட்டுட்டு நான் நாளைக்கு வரேன் என்றார். அதை கேட்ட பிரவீனோ, என்னம்மா இப்போ மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம், நான் வீட்டுக்கு கிளம்பி தான் வந்துட்டு இருக்கேன் என்றதும், இல்லைடா நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம், வீட்டில் அப்பா தனியாக தான் இருக்காரு, நீ வீட்டுக்கு போ. அங்கே மாமா வீட்டில் ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தீப்தி ஏதாவது பேசிகிட்டு இருப்பா. நடந்தது எல்லாம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவா, இல்லை அதனால தான் என்றார். சரிங்கம்மா, பார்த்து போங்க என்று பிரவீன் கூற, சரிடா, இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் நானும் கால் பண்ணினேன் என்றான். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று பிரவீன் கூறிவிட்டு தன் ஃபோனை துண்டித்தான். தன் வீட்டிற்கு வந்த தீப்தி காலையில் நடந்ததை எண்ணி அழுது கண்கள் சிவந்திருக்க அதை பார்த்த சரவணனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. தன் பெரியப்பாவை பார்த்ததும், பெரியப்பா என்று வந்து கட்டிக்கொள்ள, என்னம்மா இது, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இருக்க என்று ஆதரவாக அவளை தட்டி கொடுத்தார். பின்னர் தன் அப்பா கதிரை கட்டிக்கொண்டவள் அழுது கொண்டே இருக்க அவரும், செல்லம் அழாதடா, நீ அழுதா அப்பா மனசு தாங்க மாட்டேங்குது என்றார். அவளோ கண் கலங்கியபடி, இல்லைப்பா, மாமா இப்படி பண்ணினதில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க ஏதாச்சும் மாமாவை பண்ணிடுவாங்களாப்பா, மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமா என கூறி கண் கலங்க தன் மகளின் கண்ணீரை துடைத்த கதிரோ, செல்லம் பிரவீனுக்கு எதுவும் ஆகாதுடா, நீ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்காத என்று அவளை சமாதானம் செய்தார். மகாவை பார்த்த சரவணன், மகா என்னதான் நடந்தது என்று கூற அனைத்து விஷயங்களையும் மகா சரவணனிடம் கூறினாள். தீப்தி கண்கள் கலங்கி அழுவதை பார்த்த சாந்திக்கும் வசந்திக்கும் தானாகவே கண்கள் கலங்கியது. அட என்ன இது, இப்படி எல்லாருமே அழுதுட்டு இருக்கீங்க? பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு, அதை விட்டுட்டு அவளை கட்டிப்பிடிச்சு அழுவுறதே ஒரு வேலையாக வச்சிருக்க என்று கூறியவாறு தீப்தியின் அருகில் வந்த ராஜேஸ்வரி பாட்டி அவளின் கண்களை துடைத்துவிட்டு, இதோ பாருடி, என் பேராண்டி சிங்கம் மாதிரி, அவனை யாராலையும் அசைக்க முடியாது, நீ அதை புரிஞ்சுக்கோ, உன் கண்ணை தொடச்சிட்டு போய் சாப்பிடு என்றார். சரவணன் சாந்தியை பார்த்து தீப்தியையும் மகாவையும் அழைத்து கொண்டு செல்லுமாறு கண்ணசைக்க அவரும் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு டைனிங் டேபிளில் அமர வைத்தனர். சற்று நேரத்தில் தீப்திக்கு பிடித்த சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்து வந்த வசந்தி ஆசையாக தன் மகளுக்கு ஊட்டிவிட்டார். தன் வீட்டிற்கு வந்ததும் தான் மனம் சற்று நிம்மதியாக உணர்ந்தாள் தீப்தி. சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் அனைவரிடமும் பேசிய தீப்தி தன் அறைக்கு சென்றாள். மகாவோ வீட்டில் உள்ள அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்தார். தன் அறைக்கு சென்றதும் தன் கணவனையே நினைத்து கொண்டிருக்க அவளின் கண்கள் மீண்டும் கலங்க ஆரம்பித்தது. அப்போது பிரவீனிடமிருந்து தீப்திக்கு ஃபோன் வர தன் ஃபோனை எடுத்த தீப்தி அமைதியாக இருக்க, பிரவீன் அதை புரிந்து கொண்டவன், ஏ செல்ல பொண்டாட்டி என்று அழைத்தான். அவன் அழைப்பை கேட்டதும் அவளோ, சொல்லுங்க மாமா என்று மெல்லிய குரலில் கூற, அவன் சொல்வதை கூட கேட்காமல், மாமா டைமுக்கு வந்து சாப்பிட்டு படுங்க, பார்த்து பத்திரமா இருங்க என்று கூறியவள் அவன் என்ன கூற வருகிறான் என்பதை கூட கேட்காமல் ஃபோனை கட் செய்திருந்தாள். அவள் செயலை பார்த்த பிரவீனுக்கு தீப்தி தன் மேல் கோபமாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் சோகமாக கட் செய்த ஃபோனையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஃபோனில் தன்னவளின் புகைப்படம் இருப்பதை பார்த்தவன், பொண்டாட்டி என் மேலே இவ்வளவு கோபமாக இருக்கியா? உனக்கு கோபம் எல்லாம் கூட பட தெரியுமா என்று கேட்டவன் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்துடன் நடு சாலையில் நின்றிருந்த வண்டியின் மீது அமர்ந்திருந்தான். தீப்தி இல்லாததால் வீட்டிற்கே செல்ல பிடிக்காமல் மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனிற்கு சென்றான்.
இங்கே அபி வெளியில் சென்றதும் தன் வேலையை முடித்துவிட்டு ரித்தன்யா தன் அறைக்கு சென்றவள் மெத்தையில் படுத்தாள். சிறிது நேரம் தன் மொபைலை பார்த்து கொண்டிருக்க அவளுக்கோ தூக்கம் வர அப்படியே மெல்ல கண் அயர்ந்தாள். வெளியே சென்ற அபி தன் கம்பெனி விஷயமாக இடத்தை பார்த்துவிட்டு ரித்தன்யாவிற்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் என்று நினைத்து ஒரு பியானோவை வாங்கி வந்திருந்தான். ரித்தன்யாவுக்கு பியானோ என்றால் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். கல்லூரி காலங்களில் அதிகம் வாசிப்பவள் ஏனோ கல்யாணத்திற்கு பிறகு அதை வாசிப்பதையே நிறுத்திவிட்டாள். பியானோவை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தவன் ரித்தன்யா தூங்குவதை பார்த்ததும் மெதுவாக அங்கு இருக்கும் ஒரு குட்டி அறைக்குள் சென்று பியானோவை வைத்துவிட்டான். அவளோ வேலையின் காரணமாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க அப்போது மெல்ல அவள் அருகில் சென்றவன் அவளை தன் மார்பின் மீது போட்டு அவளின் நெற்றியில் முத்தமிட்டவன், ஐ லவ் யூ சோ மச் ரித்து என்றான். நீ கண் விழிச்சதும் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு என்றவன் அவளை கட்டி அணைத்தவாறு உறங்க ஆரம்பித்து விட்டான். சற்று நேரத்தில் கண் விழித்த ரித்து தன் அருகில் தன் கணவன் படுத்திருப்பதை பார்த்து, இவர் எப்போ வந்தாரு, சரி தூங்கட்டும் என்றவள் மெதுவாக எழுந்து குளியலறைக்குள் சென்று குளித்து முடித்து வந்தவள் கபோர்டில் இருந்த அழகான புடவை ஒன்றை எடுத்து கட்டிக்கொண்டாள். எதிர்பாராத விதமாக அந்த சிறிய அறைக்குள் அவள் செல்ல அங்கே பியானோ இருப்பதை பார்த்தவளுக்கு சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே சென்று பியானோவை வாசிக்க தொடங்கிவிட்டாள். வெகுநேரம் தூங்கிக் கொண்டிருந்த அபிக்கு தூக்கம் கலைய லேசாய் கண் விழித்தான். தன் அருகில் பார்க்க ரித்தன்யா இல்லை. மெதுவாக எழுந்து சுற்றுமுற்றும் அவளை தேட அவளோ அந்த அறையிலேயே இருந்து ஒரு குட்டியான அறைக்குள் இருந்தாள். அங்கே அவளுக்கு பிடிக்கும் என்று ஒரு பியானோவை வாங்கி வைத்திருந்தான். அதை கண்டதும் அப்படியே அமர்ந்தவள்தான் தனது கல்லூரி வாழ்க்கைக்கு சென்றுவிட்டாள். ரித்தன்யாவிற்கு இசை என்றால் மிகவும் பிடிக்கும். எல்லோர் முன்பு பாடாவிட்டாலும் கல்லூரியில் பேண்ட் வாசிக்க கற்றுக்கொண்டாள். கல்யாணத்திற்கு பிறகு அதை வாசிப்பதை ஏனோ நிறுத்திவிட்டாள். அப்போதெல்லாம் வேலைக்கு சென்று சம்பாதித்த பின் ஒரு பியானோ வாங்க வேண்டும் என்ற அவ்வளவு ஆசை இருந்தது. ஆனால் அதற்கு பின்பே திருமணம், வேலை, கடமை என்று சென்றுவிட அதெல்லாம் அவளுக்கு மறந்துவிட்டது. இன்று சடனாக பியானோவை கண்டதும் அவளுக்கு ஒரே குஷிதான். உள்ளே நுழைந்து அதன் முன்னே அமர்ந்தவள் கற்று வைத்த இசையை மீட்ட ஆரம்பித்தாள். அதை கதவிலேயே நின்று கேட்டுக்கொண்டிருந்த அபி இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா முன்னமே கண்டுபிடிச்சிட்டாளே என்று செல்லமாய் வந்து அவளை பின்னால் இருந்து அணைத்து கொள்ள சற்றே திரும்பி பார்த்தவள் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. உனக்கு பியானோ பிடிக்கும்னு சர்ப்ரைஸ் பண்ண வாங்கி வச்சா நான் சொல்கிறதுக்கு முன்னமே பார்த்துட்டியா என்று அவன் கேட்க, ஆமாம் சும்மா வந்தேன், பட் ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். இதெல்லாம் ஒரு காலத்தில் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க என்றவள், ஆமாம் எனக்கு பியானோ வாசிக்க பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, அதான் புரியலை என்றாள். அதற்கு லேசாய் சிரித்தவன், அடியே இது கூட தெரியாமல் இருப்பேனா, உன்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற தாண்டி நான் இருக்கிறதே, நீ சின்னதாக கண்ணசைச்சாலே போதும் உனக்காக இந்த உலகத்தையே காலடியில் கொண்டு வந்து வைப்பான் இந்த அபி, இதெல்லாம் சாதாரண விஷயண்டி என்று அவளது அருகே அமர்ந்து அவளை தன் மடியில் அமர்த்தி கொள்ள அவனது தோளில் கரம் போட்டு சுற்றி வளைத்தவள், எனக்கு நீங்கள் போதுங்க, மற்றதெல்லாம் எதுக்கு என்றாள். இந்த உலகமாகவே நீங்கள் இருக்கும்போது எனக்கு வேறு என்ன வேணும் என்றவள் சொல்ல அவள் கண்களில் அந்த காதலை கண்டவனுக்கு அத்தனை சந்தோஷமாகத்தான் இருந்தது. இதற்காகத்தான் மிகவும் ஏங்கி இருக்கிறான். இப்போதெல்லாம் அது அளவில்லாமல் கிடைக்கும்போது அதில் மூழ்க சொல்ல முடியாத சந்தோஷத்தில் இருந்தான். அவளது கண்களில் குட்டி குட்டி முத்தங்களை பதித்தவன், எனக்காக ஒரு பாட்டு பாடு என்று சொல்ல அவளும் பாடத் துவங்கினாள். தன் விரல்களை பியானோவின் பற்களில் வைத்து வாசிக்க அந்த இனிமையான மெல்லிசை அதோடு அவளின் அழகான குரலும் இணைந்து கொள்ள அபிக்கு அவள் பாடுவதை கேட்க மிகவும் இதமாயிருந்தது. அவள் பாடலால் அவனுக்கு நன்றியை கூற அபியோ அதெல்லாம் வேண்டாம் என்று அவளின் இதழில் தன் விரல்களை வைத்தான். இவ்வளவு நாள் எனக்கு நீ பாடுவன்னு தெரியாது, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்றாள். அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ரொம்பெல்லாம் பாட தெரியாது, ஆனால் கேட்குற அளவுக்கு பாட தெரியும் என்று ரித்து கூற, ஏய் நீ உண்மையாகவே சூப்பராக பாடுறடி என்றான் அபி. ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது என்று ரித்து மீண்டும் கேட்க அவனோ சிரித்தபடி உங்கள் அப்பா தான் என்றான். ரித்து, எனக்காக நீ எதையும் விட்டு கொடுக்கணும்னு அவசியமில்லை என்று கூறிக்கொண்டிருக்க தன்னவன் தனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறானே, இவனின் அன்புக்கு நான் அடிமை அல்லவா என்று தன் மனதிற்குள் தோன்ற உடனே அவன் இதழில் தன் இதழை சிறை செய்தாள். தேங்க்ஸ் அபி என்று ரித்து கூற, உன் தேங்க்ஸ் யாருக்கடி வேணும், காலம் பூரா உன் காதலை கொடு, அது மட்டும் போதும் என்றான். என் காதல் அது உங்களுக்கு மட்டும்தான், எந்த நாள் உங்களை நேசிக்க மறக்கிறனோ அப்பவே இந்த உயிர் எனும் போதே அவள் சொல்ல வந்ததை அறிந்தவன் அவளை அப்படியே கட்டி அணைத்து கொண்டான். ரித்து ப்ளீஸ் இப்படியெல்லாம் தேவையில்லாது பேசாத என்றான். அவளோ உங்கள் கூடவே இருந்துட்டு இப்படியே கதை பேசிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது என்றதும் அபியின் முகத்திலோ வெட்கம் வந்து குடிக்கொண்டது.
ஒரு ஆணின் வெட்கத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா என்ன? அவனின் வெட்கத்தை பார்த்தவள் மேலும் அவனை சீண்ட நினைத்து, இவ்வளவு அழகான பொண்டாட்டி இருக்கும்போது ரொமான்டிக்காக பேசணும், அது கூட தெரியாதா என்று அவள் கொஞ்சம் குலைந்து பேசவும் ஒருவாறே அவனும் வெட்கத்தால் சிரித்தான். அப்போதுதான் அவள் இருக்கும் நிலையை ஒரு தடவை பார்த்தான். அழகிய பச்சை வண்ண புடவை அணிந்தவள் தலை பின்னி அதில் மல்லிகை பூவை சூடியிருந்தாள். அவனுக்குத்தான் அவளை புடவையில் பார்த்தால் தன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதே. அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவன், சும்மா சொல்லக்கூடாது, இந்த புடவையில் ரொம்ப கவர்ச்சியாக தான் உட்கார்ந்திருக்க என கூறி அவன் கண்ணடிக்க அவளுக்கோ வெட்கம் வந்துவிட்டது. அவனோ அவளின் காதில் காதல் பாசைகள் பேச அதை கேட்டவள், விளையாடாதீங்க அபி என்று சினுங்கினாள். இல்லையே, நான் இன்னும் விளையாட்ட ஆரம்பிக்கவே இல்லையே என்று சொன்னவனின் கரம் அடுத்த நொடி அந்த புடவையில் தெரிந்த அவளின் மார்பகங்களில் வந்து நின்றது. பின்னர் அவனின் கை தானாகவே அவளின் வெற்றி இடையை தழுவி அவள் கழுத்து வளையத்தில் தஞ்சமடைய தன் முத்தமலையை மொத்தமாய் வாரி இறைத்தான். அதில் மதிமயங்கியிருந்தாள் பெண்ணவள். அவனின் செய்கையில் நாணம் அவளை பிடுங்கி தின்ன சற்றே விலகிச் செல்ல பார்த்தவளை தன் இரு கரம் கொண்டு அணைக்கட்டை போட்டு அவளை நகரவிடாது தடுத்தான் அபி. அதற்கு மேல் அவளுக்கு தப்பிச் செல்ல வழி ஏது? சமத்த பிள்ளையாக அவனிடம் கட்டுப்பட்டு போக அபியின் அழகான காதல் சேட்டை ஆரம்பமானது. அவளது கண்களில் தன் பார்வையை செலுத்தியபடியே கரத்தை அந்த புடவை மாறாப்பில் வைக்க அவளும் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளின் மாறாப்பையும் மெதுவாக விளக்க இங்கே அவளின் இதயமோ தாறுமாறாக அடித்து கொண்டது. ஒருபுறம் கணவனை நிராகரிக்க முடியாமலும் ஒருபுறம் பெண்மையின் நாணத்தாலும் தவிதவித்தவள் கரங்களை முஷ்டியிட்டு கால் விரல்களை மடக்கிக் கொண்டு கீழிதழ்களை பற்களால் கவ்வி தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டிருக்க அவளின் இந்த அழகு பாவனைகளை ரசித்தபடியே அவள் மேனியில் இருந்த புடவையை விலக்கி தூரம் போட்டு விட்டான். அந்த அரைக்குறை ஆடையிலும் அத்தனை அழகாக தெரிந்தவளை ஒரு நிமிடம் கண்குளிர பார்த்து கொண்டவன் அந்த மேடிட்ட பாகத்தில் பார்வையை பதித்தான். அவளின் பிளவுஸின் உள்ளே இருந்த அந்த திமிரிய அழகு, அதை வர்ணிக்கத்தான் வார்த்தைகள் ஏது. அவளின் அங்கங்களுக்கு முத்தங்களை பதித்தவன், ரித்து, ஐ லவ் திஸ் பிளேஸ், சொர்க்கமே இங்குதான் இருக்கு போலடி, ஐ எம் டோட்டலி லாஸ்ட் இட் என்ற காதல் பேச்சால் அவளை நிலைக்குலைய வைத்தவன் சற்றே அவள் அசந்த நேரம் அவளின் மேலாடை முழுவதையும் விலக்கி வீசியிருந்தான். தான் இருக்கும் நிலையறிந்து அவள் வெட்கம் கொள்வதற்கு முன்னே இடையில் கட்டியிருந்த பாவாடை முடிச்சையும் அவிழ்க்கப்பட்டிருக்க அதுவும் அழகாக தரையில் நழுவி விழுந்தது. அவள் கண்ணிமைக்கும் நொடிகளில் ஒவ்வொரு ஆடைகளையும் அவன் விலக்கி விடுதலை கொடுத்திருக்க, அச்சச்சோ, பெண்ணவளுக்கு வெட்கம் தாழ முடியவில்லை. அவளோ தன் கரங்களை கொண்டு பெண்மையில் ஏராள பாகங்களை மறைக்கவும் முடியாமல் அந்த அவஸ்தையான நிலையில் அவனை எதிர்கொள்ளவும் முடியாமல் தவித்தவள் வேறு வழியின்றி அவனையே கட்டி அணைத்து கொண்டாள். அவளது நிலையை அறிந்தவன் வாய்விட்டு சிரித்தபடி, ராட்சசி, என்ன பார்க்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்று ஏக்கம் கொண்டு கேட்க நாணத்தில் இன்னமுமே அவனை இறுக்கியவள், என்னங்க ப்ளீஸ் என்றாள் சிறு சினுங்களோடு. பதிலுக்கு தானும் அவளை கட்டி அணைத்து அவளது வெற்று முதுகை தொட்டு தழுவியவன், என்னடி வெட்கமா என்று கேட்க அவளும் என்றாள் மெல்லிய குரலில். அடியே, இந்த நேரத்தில் இப்படி கை வச்சு மறைச்சுக்கிட்டா எப்படி நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கிறது என்று கேட்டபடியே அவனது கரம் இடைக்கும் கீழிருந்த பின்னழகை நோக்கி செல்ல பட்டென அவனது கைப்பற்றி தடுத்தவள், ப்ளீஸ் வேண்டாம் என்றாள் கெஞ்சலாக. ஏய், என்னடி நீ எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற என்று அவன் கிறக்கமாக கேட்க, என்னங்க ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று அவள் சினுங்கிக் கொண்டே சொல்ல அவனோ அவள் சொல்வதை காதில் வாங்காமல் கண்ணிமைக்கும் நொடியில் அவளை கையில் ஏந்தி இருந்தான் கல்வன். அவளோ என்னங்க என்று ஏதோ சொல்ல வந்த அவளின் இதழை பட்டென சிறை செய்தவன் முத்த வேட்கையை நடத்தியபடியே அவளை மெத்தையில் கிடத்தியவன் அவள் இதழுக்கு விடுதலைகளை கொடுக்க அவன் தந்த ஒற்றை முத்தத்தில் துவண்டு போனவள் மேல்மூச்சும் கீழ்மூச்சும் வாங்கி கொண்டிருந்தாள். அவனோ சற்றும் தாமதியாமல் அவளது அழகை பார்வையாலேயே பருகினான். நாணத்தில் உடல் சிவந்து கிடக்கும் தன் மனைவியை காணவே அவனுக்கு இரு கண்கள் போதவில்லை. அந்த நேரம் அழகான பதுமையவள். உளியால் செதுக்கிய சிற்பம் போலத்தான் அவளது உடலமைப்பு இருக்கும். அவளது ஒவ்வொரு அங்கமும் பிரம்மனால் பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்டிருந்தது. எப்போதும் அழகியாக தெரிபவள் இந்த நிலையில் பேரழகியாகத்தான் தெரிந்தாள். இப்படி அழகு தேவதையாக தன் முன்னே இருந்த மனைவியை எந்த கணவன்தான் ரசிக்க மாட்டான்? எவ்வளவு நேரம்தான் ரசிப்ப என்று அவனது உள்மனம் அவனை திட்ட அவனோ தன் செயலில் தீவிரத்தை காட்ட ஆரம்பித்தான். இரு உடலும் ஒன்று சேர்ந்து மோகம் எனும் தீயால் கரைய அங்கே ஏசியின் காற்று கூட தோற்றுப்போக அவர்களது உடல் வியர்வை மழையில் நனைந்து கொண்டிருந்தது. அவளை அளவாகத்தான் வதைக்க நினைத்தான். ஆனால் அவளது முனங்கல் சத்தத்தை வெளியேற்ற அவனால் முடியவில்லை. தன் வேகத்தை வலுவாக கூட்டி அவளை மிச்சம் வைக்காமல் ஆழத்துவங்க சுக வேதனையில் தொலைத்தவளும் தன் வெட்கத்தை விட்டு அவன் பெயரை உச்சரித்து நகக்கீரல்களை பரிசாக வழங்கினாள்.
பதிலுக்கு அவனும் அவள் பெயரை அளவில்லாமல் உச்சரித்து வேகத்தை கூட்ட அவளுள் தன்னை முழுவதுமாக புதைத்தவன், அந்த சுகத்தை தாழ முடியாமல் தவித்தவன், ஐ லவ் யூடி என்று அத்தனை அழுத்தமாக கூறி அவளது மார்பிலேயே பொத்தென சரிந்து விட்டான். தன் கணவனை திருப்திப்படுத்தி விட்டேன் என்ற சந்தோஷத்தில் பெண்ணவள் இதழில் அப்படி ஒரு புன்னகை. மூச்சு வாங்க தன் மார்பில் படுத்திருந்த தன் கணவனை இறுக்க அணைத்து கொண்டவள் அவனின் முதுகை தடவி ஆசுவாசப்படுத்தினாள். சற்று நேரத்திற்கு பின் அவளை விட்டு விலகியவன் அவளை கட்டிக்கொண்டு சற்று நேரம் உறங்க ஆரம்பித்தான். சரவணன் வீட்டில் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். வெகு நாட்களுக்கு பிறகு வீட்டில் அனைவரும் பேசி சிரித்தபடி சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்த ராஜேஸ்வரிக்கு மன நிறைவாக இருந்தது. குணாவோ தீப்தியை பார்த்து, தீப்திமா, பிரவீன் சாப்பிட்டு தூங்கியிருப்பானா என்று கேட்க, அருகில் இருந்த தீப்திக்கோ தன்னவனின் ஞாபகம் வந்தது. மாமா வந்திருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க, இப்படியே இங்கே வந்து சாப்பிட்டு போயிருக்கலாம்ல. மாமா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்ததுனால என் மேலே கோபத்தில் இருக்காங்க போல என யோசித்து கொண்டே இருக்க, அவள் மனசாட்சியோ, ஏண்டி இவ்வளோ பாசம் இருந்தா ஃபோன் பண்ணி நீ சாப்பிட கூப்பிட வேண்டியது தானே, நீ கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பாக உங்கள் மாமா வந்திருப்பான் என்று கூறியது. நான் எதுக்கு கூப்பிடணும்? காலையில் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு, அவரை என்னை தேடி வரட்டும் என்று கூறியவள் அமைதியாக இருக்க, குணாவோ மகாவை பார்த்து, மகா, மாப்பிள்ளை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கலாம்ல, அவர் சாப்பிட்டு போயிருப்பாரு என்று கூற, அதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாருப்பா, வீட்டில் தோசை மாவு இருக்கு, ஏதாவது சட்னி பண்ணி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியது தான் என்றார். சாந்தியோ மகாவை பார்த்து, என்ன அண்ணி, அண்ணனை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போக சொல்ல வேண்டியது தானே என்று கேட்க, நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன், அவர் தான் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டாரு, இப்போ தான் ஃபோன் பண்ணார், பிரவீன் இன்னும் வீட்டுக்கு வரலையா, வந்த பிறகு அவன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு தான் சொன்னார் என்றாள். அதை கேட்ட தீப்திக்கோ, இன்னும் வீட்டுக்கு வராமல் என்ன தான் பண்ணுறாரோ, அப்படியே அந்த ஸ்டேஷனையே கட்டிக்கிட்டு அலட்டும், நான் பொண்டாட்டியா இல்லை அந்த போலீஸ் ஸ்டேஷன் பொண்டாட்டியான்னு கூட தெரியலை என்று மனதிலேயே அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். தட்டில் சாதத்தை பிசைந்தவாறு தீப்தி பிரவீனை வறுத்தெடுக்க அந்த நேரம் பார்த்து சாந்தி, தீப்தி, உனக்கு பிடிச்ச ஐரமீன் வறுவல் இருக்க பாரு, சாப்பிடு என்று கூற, அப்போதுதான் தன் கணவன் மீது அக்கறையும் வந்தது. பிரவீனுக்கு சிறுவயதிலிருந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் ரொம்ப பிடிக்கும், அதிலும் ஐரை மீன் குழம்பு என்றால் சிறுவயதிலிருந்து ஆசையாக சாப்பிடுவான் என்று தனக்குள் நினைத்து கொண்டவள் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க தீப்தியோ அமைதியாக இருக்க, ராஜேஸ்வரி பாட்டி, என்ன தீப்திமா, எப்போதான் என்ன கொள்ளுப்பாட்டி ஆக்கிற முடிவில் இருக்க என்று கேட்க, அதை கேட்ட தீப்தியின் முகத்தில் வெட்கம் தோன்றியது. ஏண்டி ரொம்ப வெக்கப்படாத, உன்னை வச்சுட்டு என் பேராண்டி என்ன தான் பண்ணுறானோ, இப்படி வெக்கப்படுறியே என்று கிண்டல் செய்ய, நீங்கள் வேற போங்க பாட்டி, மாமாவுக்கு கோபம் வந்தா எப்படி தெரியுமா திட்டம் என்று கவலையாக கூறினாள். ஏண்டி, என் பேராண்டியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் சாதாரணமாக பேசினாலே அப்படித்தான் இருக்கும், நீ தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க அவளோ அமைதியாக இருக்க, வசந்தியோ சாப்பிடுமா என்றார். ராஜேஸ்வரி, அவங்களுக்கு எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ பெற்றுக்கட்டும், நீ அமைதியாக பேசாமல் சாப்பிடு என்றார் குணா. இங்கே கூடலில் களைத்து உறங்கிக் கொண்டிருந்த அபியும் ரித்தன்யாவும் குளித்துவிட்டு தயாராகி கொண்டிருக்க சக்தியிடமிருந்து ஃபோன் வந்தது. ரித்தன்யாவோ கடைசி ரிங்கில் ஃபோனை எடுத்தவள், ஹலோ சொல்லுங்க சக்தி என்றாள். அவனுக்கோ வார்த்தைகள் திக்கி திணறி கூற, ஹலோ சக்தி, லைனில் இருக்கீங்களா, சொல்லுங்க என்று கூற, ரித்து கொஞ்சம் சீக்கிரம் மது பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா என்று கேட்க, மதுவோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுக்கு என்றாள் ரித்து. சக்தியோ தட்டு தடுமாறி, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் என்றான். என்ன சக்தி சொல்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா, என்ன ஆச்சு என்று கேட்க, நானும் மதுவும் தான் கொஞ்சம் வெளியில் வந்திருந்தோம், அப்போது ரவுடி பசங்க மதுவை குத்திட்டாங்க, இதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்றான். இதை கேட்ட ரித்தன்யாவுக்கு கண்கள் கலங்க அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவள் உறைந்து நிற்பதை பார்த்த அபி அவளின் அருகில் வந்து, ரித்து என்ன ஆச்சு என்று கேட்க, அப்போதுதான் தன்னிலைக்கு வந்தவள், சக்தி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இங்கே ஊரில் தான் இருக்கோம், நாங்கள் உடனே கிளம்புறோம், ஆமாம் எந்த ஹாஸ்பிட்டல் என்றாள். சக்தியோ ஹாஸ்பிட்டல் பெயரை சொல்ல, சரி என்று ஃபோனை கட் செய்துவிட்டு அபியை பார்க்க, அபியோ ரித்தன்யாவின் அருகில் யோசனையுடன் நின்றிருக்க நடந்த அனைத்து விஷயங்களையும் ரித்தன்யா கூறினாள். அதை கேட்ட அபிக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்க, உடனே கிளம்பு ரித்து, நம்ம போகலாம் என்றான். இந்த நேரம் பார்த்து சூர்யா ஹனிமூன் வேற போயிருக்கானே, அவன்கிட்ட சொல்லலாமா என்று கேட்க, இல்லைங்க வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம கிளம்பலாம் என்றதும் தன் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டவர்கள் கீழே வர ரவிச்சந்திரன் சாரதா அனைவரும் நின்றிருக்க, அனைவரிடமும் விஷயத்தை கூறிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு நேராக சென்னையை நோக்கி பயணமாகினர்.
இங்கே மருத்துவமனையில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்க சக்திக்கோ என்ன செய்வதென்று புரியாமல் அங்கிருந்த சேரில் அமர்ந்தவன் கண்களில் கண்ணீருடன் மதுவை நினைத்து கொண்டே அமர்ந்திருந்தான். காலையில் எவ்வளவு சிரித்த முகத்துடன் இருந்தவள் இப்போது இப்படி அடிபட்டு கிடக்கிறாளே, இவளை இந்த மாதிரி பண்ணினவங்களை நான் சும்மா விடமாட்டேன் என்று மனதிற்குள் அவர்களை திட்டியவன் தன்னவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தான். ஒரு நர்ஸ் சக்தியிடம் வந்து, சார், இவங்களை ரவுடி பசங்க கத்தியால் குத்தி இருக்காங்க, ஸோ நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க என்று கூற, சரி என்றவன் அப்போது வேகமாக தன் காரை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றவன் அங்கு இன்ஸ்பெக்டரிடம் அனைத்து விஷயங்களையும் கூறினான். நீங்கள் கவலைப்படாமல் போங்க, எதுக்காக அவங்க குத்துனாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று கூறிய இன்ஸ்பெக்டர் அவனிடம் ஃபோன் நம்பரை வாங்கிக் கொள்ள அவனும் மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். சற்று நேரத்திலேயே இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடிகளை கண்டுபிடித்து ஸ்டேஷனில் அடித்து நொறுக்க அவர்கள் உண்மையை கூறிவிட்டனர். சற்று நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு முன் வண்டியை நிறுத்திய சக்தி உள்ளே வந்து அங்கிருந்து சேரில் அமர அப்போது இன்ஸ்பெக்டரிடமிருந்து ஃபோன் வந்தது. அதை எடுத்து பேசியவன், சொல்லுங்க சார் என்று கூற, சக்தி, உங்கள் அப்பாவை பழிவாங்கத்தான் உங்களை குத்த வந்திருக்கானுங்க, உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க, அது மட்டும் இல்லாமல் உன் கூட இருந்த பொண்ணை கடத்திட்டு போகவும் பிளான் பண்ணியிருக்கானுங்க என்று கூற, அதை கேட்ட சக்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதை செய்ய சொன்னது யார் சார் என்று கேட்க, அவர் பேர் மோகன்னு சொன்னாங்க. இவனுங்க வெறும் அடியால் தான். அந்த மோகன் உங்கள் அப்பா கிட்ட கணக்கு பிள்ளையாக இருந்திருக்காரு, ஜெயிலில் இருந்து இப்போ தான் ஜாமீனில் வெளியில் வந்திருக்காரு என்றார். அதை கேட்டதும் தான் சக்திக்கு ஞாபகமே வந்தது. தன் அப்பாவிடம் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து கொண்டிருந்தவர் தான் மோகன். அவர் பணத்தின் மீதான பேராசையால் கணக்கு வழக்குகளை தவறாக எழுதி நிறைய பணத்தை கொள்ளையடித்து விட்டார். கொஞ்ச நாளுக்கு பிறகு சுந்தரேசன் இதை கண்டுபிடித்தவர் மோகனை போலீஸில் ஒப்படைத்தார். ஐயா, என்னை மன்னிச்சுடுங்க, இனிமே இந்த மாதிரியான தப்பை நான் பண்ணவே மாட்டேன் என்று அவன் சுந்தரேசன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, சுந்தரேசனோ அதெல்லாம் முடியாது என்று போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டார். பணத்தை திருடிய கேஸில் மோகன் ஜெயிலுக்கு செல்ல அவனின் மனைவி மற்றும் மகள் இருவரும் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டனர். இதை அறிந்த மோகன், டேய் சுந்தரேசா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு உன் காலில் விழுந்து எப்படி கெஞ்சினேன், ஆனால் நீ என்னை ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இப்போது என் குடும்பமும் எனக்கு இல்லாமல் பண்ணிட்டல்ல, எப்படி என் மனைவி என் பொண்ணை பிரிஞ்சு நான் வாழ்கிறேனோ அதே மாதிரி உன் பையனை உன்கிட்ட இருந்து நான் பிரிப்பேன், அவனை நான் பரலோகத்துக்கு அனுப்புவேன் என்று சபதம் எடுத்தவர் கொஞ்ச நாளில் ஜாமீனில் வெளியே வந்து விட்டார். வந்தவர் சக்தியை பற்றி தேட அப்போது அவன் சென்னையில் இருப்பதை தெரிந்து கொண்டவர் ஆட்களை அனுப்பி அவனை கொலை செய்ய திட்டமிட்டார். இதையெல்லாம் நினைத்து பார்த்த சக்திக்கு அதிர்ச்சியாக இருக்க இன்ஸ்பெக்டரோ, சக்தி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, நாங்கள் அந்த மோகனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் அவனை பிடிக்க முடியலை, அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க என்று கூறியவர் தன் அழைப்பை துண்டித்தார். இங்கே மணி 8 தாண்ட பிரவீனோ தன் வீட்டிற்கு செல்ல தன் புல்லட்டை எடுத்துக்கொண்டு சென்றான். பிரவீனுக்காக வீட்டில் காத்து கொண்டிருந்தார் வேலன். பிரவீன் வந்ததும், வாப்பா பிரவீன், இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற, கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? சரி சரி, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் தோசை ஊற்றி தரேன் என்று கூற, சரிப்பா என்றவன் தன் அறைக்கு சென்று குளித்து முடித்து கீழே வந்தான். அதற்குள் வேலன் அவனுக்கு தோசை ஊற்றி வைத்திருக்க அதை சாப்பிட்டவன் வேலனிடம் பேசிக்கொண்டிருந்தான். பிரவீன், அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிட்ட, அடுத்து என்ன பண்ண போகிற என்று கேட்க, அப்பா, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க நான் நினச்ச மாதிரியே ஜாமீன் வாங்கி வச்சுருக்கான், இப்போ வெளியில் போயிட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவான்ப்பா, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, யாருமே தனியாக வெளியே போகாதீங்க என்று கூற, நாங்கள் எங்கேயும் வெளியில் தனியாக போக மாட்டோம்ப்பா, ஆனால் நீயும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு என்றார். சரிப்பா என்று கூறியவன் இருவரும் பேசிக்கொண்டே சற்று நேரத்தில் இருவரும் சாப்பிட்டு முடிக்க, அப்பா, நீங்கள் போய் தூங்குங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் என் ரூமுக்கு போகிறேன் என்றவன் வேகமாக தன் அறைக்கு சென்றவனுக்கு தூக்கமே வரவில்லை. தன் மனைவி தீப்தியின் ஞாபகமாகவே இருக்க அவளை பார்க்க, மாமா வீட்டுக்கு போகலாமா என்று யோசித்தவன் மணியை பார்க்க மணியோ 12ஐ தாண்டி இருந்தது. இந்த நேரத்தில் சென்றால் ஏதாவது தப்பாக நினைப்பார்களோ என்று எண்ணியவனுக்கு தூக்கம் என்பதே வராமல் இருக்க, சரி, யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று நினைத்துவிட்டு தன் புல்லட்டை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சற்று நேரத்தில் பிரவீன் சரவணன் வீட்டு பின்புறமாக வந்து புல்லட்டை நிறுத்தியவன் மெதுவாக கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தான். தீப்தியோ எப்பொழுதும் தன் அறையை தாளிட்டு தூங்காத காரணத்தினால் தைரியமாக அவள் அறைக்குள் வந்து நின்றவன் மெதுவாக அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். தீப்தியோ மெத்தையில் அமர்ந்து கொண்டே உறங்குவதை பார்த்தவன், என்ன இவ உட்கார்ந்துகிட்டே தூங்குறா என்று வாய்விட்டு புலம்பியவள் வேகமாக அவள் அருகில் செல்ல அப்பொழுதுதான் அவள் அழுதிருப்பது தெரிந்தது.
இப்போ ஏன் தான் இப்படி இருக்காளோ, எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருக்கா. போலீஸ் வேலைன்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே என்று தன் மனதிற்குள் அவளை திட்டியவன், அவளின் அழுத தடங்கள் அவள் கன்னத்தில் தெரிய அவள் அருகில் நெருங்கியவன், இப்போ என்ன ஆச்சுன்னு இப்போ அழுதுட்டு இருந்திருக்கா என்றவன் அவளின் கையை பிடிக்க அப்போதுதான் ஒரு புகைப்படத்தை கட்டி கொண்டிருப்பது தெரிய வந்தது. அவனோ யோசனையாக அவள் கையில் இருந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தவன் கண்கள் ஆச்சரியத்தில் உறைந்தது. தன் புகைப்படத்தை கட்டிக்கொண்டு அழுது உறங்குபவளை பார்த்தவன் சிறிது புன்னகையுடன், அடி பாவி, இவ்வளவு பாசம் வச்சிருக்க, ஒரு தடவை வீட்டுக்கு வந்துரு மாமான்னு சொன்னா நான் வராமல் இருப்பேனா? நீ என்ன வர சொல்லலைனாலும் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலடி. ஏய், என்ன பண்ண சொல்ற? நான் பைத்தியக்காரனவே மாறிட்டேன் என்று கூறியவன் தன் புகைப்படத்தை பார்த்து புன்னகைத்தபடி அதனை ஓரமாக வைத்தான். புகைப்படத்தை கட்டிலின் அருகில் இருந்த டேபிளின் மீது வைத்தவன் தன் கைகள் இரண்டையும் இடுப்பில் வைத்தபடி அவள் முகம் முதல் கால் வரை தன் பார்வையை பதித்தான். அவனோ அவளின் ஒற்றை கையை எடுத்து தன் இதயத்தில் வைத்தவன், ஐயோ என்னடா, என் பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருக்கா, உன்னை இப்போ என்ன வேணா பண்ணலாண்டி என்று கூறியபடி அவளை தன் இரு கைகளால் தூக்கியவன் கட்டில் மேல் அமர்ந்து தன் மடியில் அவளை அமர்த்தி கொண்டான். அவன் செயலில் தூக்கம் கலைந்த தீப்தி தலையணை என்று நினைத்து பிரபின் மார்பில் தன் முகத்தை வைத்தபடி அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டே மீண்டும் தூங்கினாள். அவள் செயலை பார்த்து புன்னகைத்த பிரபீன் அவளின் நெற்றியில் தன் இதழை பதித்தவன், சரியான ராட்சசிடி என்று கூறியபடி அவளின் கன்னத்திலும் தன் இதழ் பதித்தான். சிறிது தூக்கம் கலைந்த தீப்தி அவனின் செயலில் முழுவதும் தூக்கம் கலைந்து மெதுவாக தன் கண்களை திறந்து பார்க்க அவளை பார்த்து புன்னகைத்த பிரபீன் தன் ஒற்றை கண்ணை எடுத்தான். அவன் செயலை பார்த்து புன்னகைத்த தீப்தி, மாமா, நான் ஏதாவது கனவு கண்டேனா என்று கூறியவாறு தன் கண்களை கசக்கியபடி எழுந்து அமர, பிரபீனோ, கனவெல்லாம் இல்லடி, உண்மைதான், உன்னை பார்க்கதான் நான் வந்திருக்கேன் என்று அவன் கூறியதும் அடுத்த நொடியே தீப்தி தாவி அவனை கட்டி அணைத்து கொண்டவள் வேகமாக முகம் முழுவதும் முத்தமிட்டாள். இதை சற்றும் எதிர்பாராத பிரபீன் ஆச்சரியத்தில் தன்னை மறந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க தீப்தி அவன் கண்களை பார்த்து கலங்கியபடி, மாமா, என் மேலே எதுனா கோபமாக இருக்கியா? அப்படி இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க மாமா என்றாள். தான் செய்த தவறை கூட மறந்தவள் என்ன செய்துவிட்டு இப்போது தன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றாள் என்பதை யோசித்தவன் அவளை பார்த்து, என்ன ஆச்சு பொண்டாட்டி, இப்போ எதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற என்று கேட்டான். அவளோ தன் தலையை குனிந்தபடி, மாமா, உங்ககிட்ட கேட்காம நான் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன்ல, நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்களா என்று கேட்க அவளின் அளவில்லாத காதலை பார்த்தவன் வேகமாக அவளை இழுத்து அணைத்து அவளின் உதட்டை தன் உதட்டுடன் பொருத்தி கொண்டான். அவனின் இந்த அதிரடி செயலில் தன் கண்கள் வெளியில் வரும் அளவிற்கு விரித்து பார்க்க அவளின் கண் விழிக்குள் தொலைந்தவன் விடாமல் அவள் இதழை தன் இதழுக்குள் புதைத்து கொண்டே இருந்தான். அவன் செயலில் ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க முடியாத தீப்தி அவனிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரிய அவன் அவளின் இதழை விடுவித்தாலும் அவளை தன்னிடமிருந்து பிரிய விடாமல் அணைத்து கொண்டான். தன் மார்பில் முகத்தை புதைத்திருக்கும் தன்னவனை பார்க்க தீப்தியோ மாமா என்று மெல்ல அழைக்க பிரபீனோ, பொண்டாட்டி, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிச்சுடுடி. உன்கிட்ட சொல்லாமல் அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிட்டேன், நீ பயப்படுவன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்கிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்லலை, உனக்கு என் மேலே கோபம் இருந்தால் என்னை மன்னிச்சுடு என்றான். அவன் கூறியதை கேட்ட தீப்தி அவனை தன்னிடமிருந்து பிரித்து, மாமா, நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? உங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனை இருக்கும், நான் தான் ஏதோ லூசுத்தனமாக பேசிட்டேன் என்று கூறி தன் தலையில் அடித்து கொள்ள அவளின் கையை பற்றி முத்தமிட்டவன், நீ லூஸ் இல்லை பொண்டாட்டி, நான் தான் லூஸ் ஆயிட்டேன், அதுவும் உன்னால என்று கூற அவன் கூறியதை கேட்ட தீப்தியின் முகமோ வெட்கத்தில் சிவந்தது. சிவந்த தன் முகத்தை அவனிடம் காட்டாது தன் கைகள் கொண்டு மறைக்க பிரபீன் மெல்ல அவள் முகத்தில் இருந்த கையை எடுத்தவன் அவளின் கண்களை பார்த்து, பொண்டாட்டி, இன்னொரு தடவை எல்லாம் என்னை இந்த மாதிரி விட்டுட்டு வராத, சரியா? சுத்தமாக பிடிக்கலடி உன்னோட இந்த கண்ணு, இந்த முகம், நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னை மாமா மாமான்னு கூப்பிடுற இந்த உதடு, உன்னுடைய மூச்சு காத்து, இது எல்லாம் என்னை சுற்றி தான் இருக்கணும், என்னை விட்டு கொஞ்சம் கூட விலகி போகக்கூடாது என்றான். அவள் ஏதும் கூறாமல் அமைதியாக இருக்க அவள் காது அருகில் குனிந்தவன், பொண்டாட்டி, நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நீ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் நானும் உன் கூடவே வந்துடுவேன், சரியா என்று கூற அதை கேட்ட தீப்தியோ சிரித்து கொண்டு அப்படியா என்பது போல் தலையாட்ட பிரபீனோ ஆமாம் என்று தலையாட்டியவன் அவள் நெற்றியோடு நெற்றி முட்டினான். தீப்தி அவனை கட்டி அணைத்தபடி அவன் தோளில் தன் தலையை சாய்த்தவாறு, ஆமாம் மாமா, நீங்கள் இந்நேரத்துக்கு எப்படி இங்கே வந்தீங்க? நீங்கள் வந்தது வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா என்று கேட்க அவளை தன் மடியில் இருந்து அவனின் அருகில் அமர வைத்தவன் தலையணையை சரி செய்தபடி படுத்தவன்,
கால்களை நீட்டி படுத்துக்கொண்டான். அவன் செயலை பார்த்த தீப்தி, மாமா என்ன கேட்டுட்டே இருக்கேன், நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, உங்களை அத்தை பார்த்தாங்களா என்று கேட்க, அவனோ தனக்கு வசதியாக படுத்தவன் அவள் கையை பற்றி இழுத்து தன் மீது போட்டுக்கொண்டு, யாருக்கும் தெரியாம வந்தேன், காலையில விடிஞ்சதும் யாருக்கும் தெரியாம போயிடுறேன், போதுமா பொண்டாட்டி என்று கூற, அதை கேட்ட தீப்தியோ அதிர்ச்சியில் தன் வாயை பிளந்தாள். தீப்தி தன் வாயை பிளந்திருக்க அதை பார்த்து புன்னகைத்தவன் அவள் இதழ்களில் முத்தமிட்டபடி, போதுண்டி, உலகமே தெரியுது என்று கூறவே அவன் மேல் இருந்து எழுந்தவள், என்ன மாமா இது, திருட மாதிரி இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க என்று கோபமாக முறைக்க, அவள் முறைப்பதை கண்டு கொள்ளாதவன் அவளை கீழே தள்ளி அவள் மீது படர்ந்தபடி, நான் என்ன பண்ணுவேன், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, தூக்கமே வரமாட்டேங்குது அதான் என்று கூறியவன் அவள் மார்பின் மீது தலையை வைத்து கொண்டு கண்ணை மூடினான். தீப்தியோ, மாமா அங்கே மாமாவை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்துட்டீங்களே என்று கேட்க, அவள் மீது படுத்திருந்த பிரவீன் நிமிர்ந்து பார்த்தவன், ஏண்டி அப்போ நான் கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்ல, எல்லார பற்றியும் யோசிக்கிற, என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியாடி என்று கூற, அவன் கன்னங்களை கிள்ளியவள், மாமா உங்களை மாதிரி தானே மாமாவும் இருக்காரு, ஒரு நைட்டு தானே இருந்தா என்ன உங்களுக்கு என்றாள். இதுக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தன்னா விடிஞ்சே போயிடும் என்று கூறியவன் அவள் மேல் இருந்த முந்தானையை எடுத்து விட்டு குழந்தை போல அவள் இடையை கட்டிக்கொண்டு உறங்கத் தொடங்கினான். அவன் செயலை பார்த்த தீப்தி, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது மாமா என்று கூறி அவன் தலையை தன் விரல்கள் கொண்டு கோதியவள் புன்னகையுடன் கண்களை மூடினாள். இங்கே கேரளாவில் சூர்யா வைஷுவை விட்டு பிரியவே இல்லை. கொஞ்சம் ஊடல், கொஞ்சம் கூடல், நிறைய பேச்சு, தீராத முத்தம் என்று இருவரும் ஒருவரில் திளைத்து கொண்டிருந்தார்கள். அவன் புக் செய்திருந்த ஹால், ட்ரெஸ்ஸிங் ஏரியா, பாத்ரூம் என்று ரொமான்டிக்கை கொட்டி தீர்த்தவன் இப்போது ஸ்விம்மிங் பூலை கூட விட்டு வைக்காது அதில் மலர்களால் அலங்கரித்து ஸ்விம்மிங் பூல் சுற்றியும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அத்தனை அழகாய் மின்னியது அந்த இடம். சூர்யா வைஷுவுக்கு அழகான ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை எடுத்து வைத்துவிட்டு ரெடியாகி ஸ்விம்மிங் பூலுக்கு வருமாறு கூறியவன் அங்கே அவளுக்காக காத்திருந்தான். அவளுக்காகவே அந்த ஸ்விம்மிங் பூலை அவன் ரெடி செய்திருந்தான். அங்கே வேற யாருக்கும் அனுமதி இல்லை. நீரின் உள்ளே இறங்கி அவளுக்காக அவன் காத்திருக்க, தன்னுடைய அறையில் அவன் கொடுத்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டவள் கண்ணாடி முன் வந்து நிற்க, அந்த உடையில் அவளின் அங்க வளைவுகள் அப்பட்டமாக தெரிய, அதில் சற்று நாணம் கொண்டவள் மெதுவாக இறங்கி ஸ்விம்மிங் பூலை நோக்கி வந்தாள். மெல்லிய அரைக்குறையான வெல்வெட் நைட் ட்ரெஸ்ஸோடு அவள் வந்து நிற்க, அந்த மந்தகாச ஒளியில் மின்னியவள் அழகில் இங்கே சூர்யா டோட்டல் காலி. அந்த ரெசார்ட்டில் அது குளிர்ச்சியான ஸ்விம்மிங் பூல், அதில் சுற்றிலும் அங்கங்கே கேண்டிலின் ஒளி பரவி கொண்டிருந்தது. தண்ணீரில் அங்கங்கு ரோஜா இதழ்கள் அதில் நீந்தி கொண்டிருந்தான் சூர்யா. அந்த நேரம் பின்புறத்தின் கதவை திறந்து பில்லரில் சாய்ந்தபடி நின்றாள் வைஷு. அவளை கண்டதும் அப்படியே ஒரு நிமிடம் உறைந்தான் சூர்யா. அவளோ நேவி ப்ளூ நிறத்தில் குட்டியான நைட் ட்ரெஸ் ஒன்றை அணிந்திருந்தாள். அது மெலிதாகவும் அவளுடன் ஒட்டியபடி அதில் அத்தனை அழகாக இருந்தது. அவன் பார்வை ஒவ்வொன்றாக அளந்து அந்த கிண்டைக்காலில் வந்து கடைசியாக நின்றது. அதை கண்டு சொக்கி போனவன் சற்று நிமிர்ந்து அவளை வா என்றபடி கண்களால் அழைத்தான். தன் மெல்லிய அடிகளை எடுத்து வைத்து அந்த ஸ்விம்மிங் பூலின் அருகே வந்து நின்றவளை மெதுவாய் நெருங்கியவன் தன் பற்களால் அவள் மேலாடையை கழட்ட, அது அத்தனை அழகாய் அவள் உடலில் இருந்து சரிந்தது. அதோடு அந்த நீருக்குள் இறங்கியவள் அவன் அருகில் செல்லாமல் ஓரமாக நீந்தி கொண்டிருந்தாள். அதை கண்டு அத்தனை அழகாய் சிரித்தவன் தானும் நீந்தி அவளது அருகே வந்தான். அப்படியே அவளை கட்டி அணைத்தவன் அவள் காதோறும் ஒரு செல்ல முத்தத்தை வைத்தபடி, என்கிட்ட வரமாட்டியா என்று கேட்க, நான் வரலைனா என்ன மாமா, நீங்களே வந்துட்டீங்களே என்றாள். அவளை அப்படியே திருப்பி ஓரமாய் ஒன்ற வைத்தவன் அவள் மீது தன் பாரத்தை போட்டு கட்டிக்கொள்ள, மாமா கொஞ்சம் மெதுவா என்றாள். உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியும் என்று அவள் காதோரம் அவன் கவிப்பாட, அவளுக்கு அத்தனை கூச்சம். சட்டென அவனை தள்ளிவிட்டவள் மீண்டும் நீந்தி கொண்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்க, அதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அந்த தண்ணீரில் மூழ்கி மூழ்கி அவள் அந்த ரோஜா இதழின் இடையில் பன்னீர் ரோஜாவாகத்தான் தெரிந்தாள் அவனின் வைஷு. அவளின் இந்த அழகான மேனியில் அங்கங்கே ரோஜா இதழ்கள் ஒட்டி அவளை இன்னும் அழகுபடுத்த இங்கே கிறங்கினான் சூர்யா. அது என்னதான் அவள் மீது அப்படி ஒரு ஆசையோ? பல பெண்களை பார்த்திருக்கிறான் அவன். பல பெண்களும் இவன் மீது பைத்தியம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 6 அடி அழகனை பைத்தியமாக்கியது இவள் மட்டுமே. என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியவில்லை. அவள் மீது கொண்ட காதல், மோகம் இதெல்லாம் கொஞ்சம் கூட குறையாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருந்தது. அதுவும் இப்படி தனிமையில் இருக்கும்போது அப்பப்பா, அவனை கொன்று கூறு போட்டாள் அந்த கள்ளி. அவளை பார்க்க பார்க்க தன் உணர்வுகளில் தத்தளித்த சூர்யா இதற்கு மேல் தாழ முடியாமல் அவளது அருகே வந்தவன் அவளை அப்படியே கட்டி அணைத்து அவள்
அவளின் தேன் இதழை தன் முரட்டு இதழால் சிறைப்பற்றினான். அவன் ஆசை, ஏக்கம் என்று எல்லா உணர்வுகளும் அந்த முத்தத்தில் இருந்தது. அவன் அத்தனை வன்மையாக கொடுத்த முத்தம் கூட பெண்ணவளுக்கு ஆழ்ந்த சுகத்தை அளித்தது. இதற்கெல்லாம் பழகி பல நாட்களாக இருந்தது அவள் இதழ். அவன் வன்மைக்கு பழகி போன அவள் இதழ் முற்றிலுமாய் அவனுக்கு ஒத்துழைத்தது. அப்படியே அவளை ஓரமாய் தள்ளி சென்றவன் தண்ணீரில் இருந்து அவள் கால்களை தன் இடையோடு தூக்கி வைத்து அவள் கரங்களை தன் தோளில் போட்டுக்கொண்டவன் அவள் இடையோடு தன் கரங்களை கோர்த்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மூச்சு முட்ட அவளுக்கு முத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அவனின் இதழ் மட்டுமே அவளை வதைத்தது. அவன் கைகள் தொட்ட இடமெல்லாம் செல்ல அங்கு சொல்ல முடியாத நிலைதான் அவளுக்கு. அவன் செய்யும் லீலைகளில் பாடாய்பட்டு போனவள் அவன் முத்தத்திலேயே திணறினாள். அப்போதே பாவம் பார்த்து அவளை விட்டவன் அந்த கன்னத்தை கடித்து குட்டி குட்டி முத்தங்களை வழங்கி என்று அவளை செல்லமாய் வதைத்தான் கள்வன். மாமா வலிக்குது என்றவள் சினுங்க பின்பு அதில் முத்தமிட்டு சமாதானம் செய்தான். அவனை தன்னிடமிருந்து பிரித்தவள், கொஞ்சம் உங்களுக்கு பொறுமையாகாதா? நான் எங்க ஓடியா போயிட போறேன் என்றாள். அவனின் மூக்கை பிடித்து ஆட்டியவாறு, அது என்னன்னு தெரியலடி, உன்னை பார்த்தாலே என் மோகம் தலை தூக்குது. எவ்வளவு ட்ரை பண்ணுறேன் தெரியுமா? பட் என்ன செய்ய, நீ கூட இருக்கும்போது வேறு எதுவும் யோசிக்கவே தோண மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணுறனே, இதுவரை நான் எதுக்குமே இப்படி அடிக்ட் ஆனது இல்லை. பட் உன்கிட்ட இருந்து என்னை மீட்டெடுக்கவே முடியலை என்று அவள் காதல் பாசைகளை பேச அவனின் செய்கையில் கூச்சத்தில் நெளிந்த பெண்ணவளோ, மாமா நீங்கள் சரியான மாயக்காரர் தெரியுமா, இப்படியே பேசியே மயக்கிறியே என அவளும் மோக குரலில் கூறினாள். அப்படியா, அப்போ மயங்கிட்டியாடி என்றவன் கேட்க, அதெல்லாம் எப்போவும் மயங்கியாச்சு என்று கூறியவள் சினுங்கியவாறு அவனின் கழுத்தை தன் மார்பில் புதைத்து கொண்டாள். அதில் அந்த பெண்மையின் வாசனையை முகர்ந்தவனுக்கு இன்னும் தான் மோகம் தலைக்கேறியது. தண்ணீருக்குள் இருக்கும் அவள் அங்கங்களை எக்குத்தப்பாய் தொட்டான். அதற்கு மேல் அவன் தாழ முடியாமல் அவளை அப்படியே தூக்கி கரையில் வைத்தவன் கண்ணிமைக்கும் நொடியில் தானும் மேலே வந்தவன் அவளை பூமாலையாய் அள்ளிக்கொண்டு அருகில் அலங்காரப்படுத்தி வைத்த குட்டி அறைக்குள் சென்றான். கதவின் அருகில் அவளை இறக்கிவிட்டு தாளிடக்கூட அவனுக்கு பொறுமை இல்லை. அவளை இழுத்து இடையோடு அணைத்து முத்தங்களை பரிமாற, மாமா டோரை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க என்று கூறியவள் அவனை தள்ளிவிட்டு நகர்ந்தாள். அவசரமாக லாக்கை பூட்டியவன் அவளிடம் வந்தான். அவள் வேண்டுமென்றே பின்னே சரிய, என்னடி வம்பு பண்றியா என்று கேட்டான். ஆமா வம்புதான் பண்றேன், அவ்வளவு அவசரமா இருக்கா மாமா என்று கூறியவள் அவனை தவிக்க வைத்தாள். வேணாண்டி, இப்போ வம்பு பண்ணுன அப்புறம் சேதாரம் உனக்குத்தான் என்று இவன் செல்லமாய் மிரட்ட, அப்படியா எங்க பார்க்கலாமே என நகர சென்றவளை இவன் பிடிக்க போக அவளோ அப்படியே நைஸாக நழுவினாள். அவன் விடுவானா என்ன? அப்படியே அவளை அமுக்கிவிட்டான். அந்த கண்ணாடி சுவர்களில் அவளை அப்படியே அழுத்தியவன், படுத்தாதடி, உன் மாமே பாவந்தானே என்றவன் கெஞ்ச, யாரு நீங்க பாவமா? உங்ககிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, இனி விடிகிற வரைக்கும் நான் தான் பாவம் என்றால் அத்தனை கியூட்டாக. அதற்கு வாய்விட்டு சிரித்தவன், அதுதான் அத்தானுடைய ஏக்கம் என்று அவளது முதுகில் இருந்த முடிக்கற்றைகளை அழகாய் ஒதுக்கிவிட்டு அங்கு அழுத்த முத்தம் ஒன்றை வைத்தான். அந்த முத்தம் அவள் உடலை சிலிர்த்து சில்லிடச் செய்தது. அதன் பின் அவன் தந்த ஒவ்வொரு முத்தத்திலும் கரைந்து விட்டாள் பெண்ணவள். அதற்கு மேல் அவனை தடுக்கும் திராணி அவளுக்கு இருக்குமா என்ன? தன்னை அவனிடம் ஒப்படைத்து சிலையாய் அவள் இருக்க கொஞ்சமாய் முத்தமிட்டு அந்த அவளின் அங்கங்களை மறைத்திருந்த அவளின் ஆடைகளுக்கு விடுதலை கொடுக்க எண்ணி அதன் ஹூக்கை தன் பற்கள் கொண்டு கழட்டியவன் அவளின் முதுகுப்புறத்தை சின்னா பெண்ணாவென ஆக்கினான். பற்கள் கொண்டு அவள் முதுகுப்புறத்தில் அவன் சில பல சின்ன ஓவியங்களை ஓவியமாய் வரைய அவளால் சத்தியமாய் தாங்க முடியவில்லை. தவித்தவள் அப்படியே அவன் மீது தவழ்ந்துவிட மீதி ஆடைகளுக்கும் முழுமையாக விடுதலை கொடுத்தவன் அவளை அள்ளிக்கொண்டு மெத்தையில் கிடத்தினான். எப்போதும் போல அவள் அழகாய் அவனது காந்த பார்வை களவாட அவனின் இந்த இணைந்திருந்த உடல் அவன் பார்க்கும் பார்வையிலேயே அப்பட்டமாய் நடுங்கியது. தலை முதல் பாதம் வரை அவளை அளந்த சூர்யா கடைசியாக அவள் பாதங்களை ஏந்தி அதில் முத்தமிட்டு தன் நெஞ்சிலேயே புதைத்து கொண்டான். அந்த ஒரு செயலில் அவன் வெளிப்படுத்திய காதல் அதில் அவள் மனம் முற்றிலுமாய் இறங்கியது. வெகுநேரம் அவள் பாதங்களை முத்தமிட்டு அவளை கிறங்கச் செய்தவன் ஒரு பக்கம் கூச்சம் ஒரு பக்கம் தாபம் என்று இருந்தவளை அந்த காதல் சுகம் வாட்டியது. இனியும் முடியாது என்ற நிலையில் அவனை இழுத்து அணைத்து கொண்டவள், மாமா ஏண்டா இப்படி என்னை கொல்ற? உன்னுடைய இந்த காதலுக்கு அளவே இல்லையாடா என்று அவள் மோகம் பெருக கேட்க இவனும் அவளை அணைத்து கொண்டபடி, இல்லடி, இதுக்கு மேலே வேற எதுவுமே இருக்கக்கூடாது, உன் கூட எப்பவுமே இப்படியே இருக்கணும், என் வாழ்க்கையில் இது மட்டும் போதும்னு நான் நினைக்கிற ஒரு நொடி அது உன் கூட தாண்டி, இதை தாண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி அவள் இதழை அவ்வளவு காதலாக சிறைப்பிடித்தான்.
இருவருக்கும் இருந்த தாபம், மோகம், காதல் எல்லாம் ஒவ்வொன்றாக பரிமாற ஆரம்பிக்க அங்கே அழகான ஒரு கூடல் ஒன்று அதிரடியாக ஆரம்பமானது. அவன் முத்தமிட்டே மூழ்கடித்தான் என்றால் அவள் ஒத்துழைத்தே அவனை மோட்சமடைய வைத்தாள். இரு இதழும் கத்தி சண்டை போட அங்கே எச்சில்தான் அத்தனை இனிமையாக இருந்தது. அந்த முத்தத்தில் கற்ற மொத்த வித்தையும் அங்கே செயல்பட முத்தம் இல்லை இல்லை ஒரு யுத்தமே நடந்து கொண்டிருந்தது. முத்தத்திலேயே மோட்சம் பெற்ற பெண்ணவள் மூச்சு வாங்க சோர்ந்து கிடக்க அவன் அடுத்த கட்ட யுத்தத்திற்கு வழிபட்டு கொண்டிருந்தான். அவள் இதழில் இதழ் பதித்து மெல்ல மெல்ல இறங்கியவன் அந்த நெஞ்சுக்குழியில் முத்தமிட்டு தஞ்சமடைய அவனை அந்த சூடான மூச்சுக்காற்று உரச அவளுக்கும் இங்கே உணர்வுகள் தாண்டவமாடியது. கொஞ்ச நேரம் களைப்பாற்றியவன் மெதுவாய் அவளது மென்மையை நோக்கி இறங்க இனி அவன் படுத்த போகும் பாட்டை நினைத்து இங்கே நிலை குலைந்தாள் அவள். அங்கிருக்கும் பெட்ஷீட்டை கரம் கொண்டு இருக்க பற்றி தன் இதழை கடித்து அவன் தீண்டலுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள அச்சோ அந்த அழகு முகத்தினை காண துடித்து கொண்டிருந்தவன் அவளை தீண்டாது அந்த கியூட்டான ரியாக்ஷனை புன்னகை மலர பார்த்து கொண்டிருக்க வெகு நேரமாகியும் அவன் தீண்டாததால் சற்றே அவனை பார்த்தவள். அவனின் அந்த பார்வைதான் அவளை நாணத்தில் தள்ளியது. வெட்கம் கொண்டு தன் முகத்தை அவள் மூடிக்கொள்ள ஏண்டி ஃபேஸ மறைக்கிற, அந்த ரியாக்ஷன் ரொம்ப கியூட்டா இருக்குடி என்றல்லவா சொல்லி வைத்தான். அச்சோ மாமா நீங்க இருக்கீங்களே என அவனை தன் இடையில் புதைக்க அதில் தஞ்சமடைந்து சிரித்தவன் கள்ளி ரசிக்க கூட விடமாட்டியே என்று அவள் இடையில் முகம் புதைத்து கிச்சு கிச்சு மூட்ட பெண்ணவள் கூச்சம் தாழாமல் புள்ளி மானாய் குதித்தாள். பல முத்தங்களையும் சில கடிகளையும் வாரி இறைத்து அந்த பள்ளத்தில் இருந்த தேன் அமுதை உறிஞ்சி குடித்தவன் அவளை ஒரு பாடுபடுத்தி விட்டே விடை கொடுத்தான். அவன் மீண்டும் மேலே ஏற மாமா போது என்று அவளோ தன் மார்பை மறைத்து கொள்ள அவனோ செல்லமாய் முறைத்தவன். நான் இன்னும் அந்த இடத்தை தொடக்கூட இல்லடி, எனக்கு பிடிச்ச இடம் அது, அதை வதைக்காம எப்படி என்று அவளது கரத்தை பிரித்து அவன் அந்த மலர் பந்தை அவன் மென்மையால் தீண்ட அவளால் சத்தியமாக முடியவில்லை. அவளின் மொத்த அங்கங்களில் அவன் முத்திரை பதிக்காத இடம் என்று ஒன்று கூட இல்லை. முடிந்தவரை அவளை இன்பத்தில் ஆழ்த்தி அவளை சோர்வடைய செய்தவன் இப்போது தன் தாகம் தீர்க்க அவள் உயிரோடு உயிராய் இணைந்தான். இம்முறை மிகவும் மெதுவாக பூவில் நுழைந்த வண்டாய் அவன் இயங்க வலியை மறந்து சுகத்தில் தொலைத்தாள் பெண்ணவள். இருவரும் ஒட்டிக்கொண்டும் கட்டிக்கொண்டும் அந்த கட்டில் யுத்தத்தை நடத்த அந்த இரவு மிகவும் அழகான இரவாய் மாறியிருந்தது. அவளோடு கூடி கலைந்து மூச்சு வாங்க மார்பில் விழுந்தவன் நேரம் கழித்தே அவளை விட்டான். நகரக்கூட திராணி இல்லாமல் அவள் அப்படியே படுத்திருக்க கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் அவன் கரம் அவள் பெண்மையின் மேனியை திண்டியது. அதை தடுக்கக்கூட திராணி இல்லாமல் சட்டென கண்களை திறந்து பார்த்தவள் டேய் இன்னுமா பத்தல என்று கேட்க அவன் இன்னுமே அவள் கழுத்து வளையத்தில் தஞ்சமடைந்தபடி இப்பதானடி ஆரம்பிச்சிருக்கோம், இந்த இரவு இன்னும் நீளமா இருக்கு என்று மீண்டும் தன் தேடலை தொடங்கினான். முடிந்து முடியாமலும் அவள் ஒத்துழைத்தாள் அவனோடு. அவளுடன் இயக்கத்தில் இருக்கும்போது என்ன நினைத்தானோ பைஷு என அத்தனை ஆசையாய் அழைத்தான். அவள் கண்களை திறந்து பார்க்க அந்த பூ இதழில் முத்தமிட்டபடியே அவளை இருக்க அணைத்து கொண்டவன் இது ஏண்டி இன்னைக்கு இவ்வளவு இதமா இருக்கு என்று கேட்டான். அதற்கு அவளோ தெரியல மாமா என்று சொல்ல ஐநோ உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் போல இருக்கே, உன்னோட உயிரோட உயிரா இது மாதிரியே பிரியாம உன் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கும்போது இப்படியே செத்து போயிடலாம் போல இருக்குடி என்று எப்போதும் இல்லாமல் இன்று மிகவும் எமோஷனலாக பேசினான். அவனது முகத்தை நிமிர்ந்து தன்னை பார்க்க செய்தவள் என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க என கேட்டாள். மீண்டும் எமோஷனலாக பேச வர சட்டென்று அவன் இதழை வன்மையாய் சிறை செய்து முத்தமிட்டவள் ஐ லவ் யூ மாமா என்று சொல்ல அவனோ அவளை தனக்குள் புதைத்து ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி என்றான். ஏனோ இருவருக்கும் இந்த மோகம் இப்போது அடங்கும் போல் தெரியவில்லை. கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாது இயங்க அந்த ராத்திரி முழுவதும் நீண்டு கொண்டே இருந்தது. முத்தம் முனங்கள் இடையிடையே காதல் பாசையில் இருவர் மோகத்தையும் கலைக்க இங்கு இரவில் நிலவு குளிர்காய்ந்தது. நீண்ட நேர பயணத்திற்கு பின் அபியும் ரிதன்யாவும் மருத்துவமனை வர சக்தியை பார்த்த அபி அவனின் அருகில் சென்று அவனை கட்டிக்கொண்டான். சக்தி பயப்படாத, மதுவுக்கு எதுவும் ஆகாது, இப்பதான் ரிதன்யா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளுக்கு எதுவும் ஆகாது என்றான். சக்தியோ அபியை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான். அவனை ஒரு வழியாக தேற்றியவன் வா நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டிருக்க அப்போது நர்ஸ் மது பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்க ரிதன்யா அனைத்தையும் சொல்லி கொண்டிருந்தாள். வெகு நேரமாக சிகிச்சை மதுவுக்கு நடந்து கொண்டிருக்க அபி சக்தி மூவரும் வெளியே அமர்ந்திருந்தார்கள். தன் அருகே அமர்ந்திருந்த ரித்துவை பார்த்த சக்தி ரித்து மதுவோட வீட்டில் சொல்ல வேண்டாமா என்று கேட்க அதற்கு அவள் இல்லை சக்தி, ஆன்ட்டி ரொம்ப பயந்துருவாங்க, இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ட்ரீட்மெண்ட் முடியட்டும், கண்டிஷனை பார்த்து சொல்லலாம் என்றாள். சாரி, என்னால் தான் உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகிருச்சு, அந்த ரவுடிங்க என்னதான் அட்டாக் பண்ண வந்தாங்க, அதுக்கு இடையில இவ வந்து என்று சொல்லும்போதே அவன் கண்களில் கண்ணீர் சிந்தியது. அவன் தோள்பட்டையை பற்றி அபி அழுத்த ரித்துவோ சக்தி ப்ளீஸ் அழாதீங்க, மதுவுக்கு ஒன்றும் ஆகாது என்று தேற்ற அவனது கண்ணில் கண்ணீர் இன்னும் தான் பெருகியது.
எல்லாம் ஏன் தப்பு, எல்லாம் என்னால தான் என்று அவன் புலம்பல் நீண்டு கொண்டே இருக்க அபியாலும் ரித்துவாலும் அவனை சமாதானப்படுத்த முடியவில்லை. இப்படியே நேரம் சென்று கொண்டிருக்க ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வெளியேறியிருந்தார். உடனே எழுந்த சக்தி மதுவை பற்றி விசாரிக்க, சேஸ் ஃபைன் மிஸ்டர் சக்தி, காயம் கொஞ்சம் ஆழமாக இருக்கு, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் என்று சொல்ல, நான் மதுவை போய் பார்க்கலாமா என்று கேட்டான் சக்தி. யா ஷியோர், இன்னும் 10 நிமிஷத்தில் வார்டுக்கு மாற்றிடுவோம், அப்போ போய் பாருங்க என்று சொல்லிவிட்டு நகர அந்த 10 நிமிடம் 10 யுகமாக கடந்தது. சக்திக்கு கடைசியாக அந்த நிமிடம் வந்துவிட முதல் ஆளாக உள்ளே ஓடினான். மயக்கத்தில் உறங்கி இருப்பவளை பார்க்கவே மனம் கனமாகிவிட்டது. எப்போதும் இருக்கும் அவளது புன்னகை முகம் இப்போது வாடி போயிருக்க இதற்கு காரணமாக இருக்கும் தன்னையே முற்றிலுமாக வெறுத்தான். தான் அவளை இன்று அழைத்து செல்லாமல் இருந்திருந்தால் இந்த நிலையே வந்திருக்காதே. எப்போதும் எதிலும் கவனமாக இருக்கும் நான் இன்று மட்டும் என் கவனம் தவறிவிட்டேன். இவளிடம் என் மனதை திசை திருப்பாமல் இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காதே என்று அவன் மனம் சொல்ல சொல்ல அவனின் குற்ற உணர்ச்சி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே சென்றது. தன்னால் தான் இவளின் இந்த நிலை. தான் இவளோடு இருந்தால் இவள் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று அவன் முழுமையாக நம்பிவிட இந்த நொடியே தன் காதலை முற்றிலுமாக குழித்தோண்டி புதைத்திருந்தான். மதுவிடம் தன் காதலை கூற வேண்டாம் என்று முடிவு எடுத்தவன் கண்களில் கண்ணீர் சிந்தியது. தன் உயிருக்கும் மேலாக அவனை நேசிக்கும் மது இதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறாள் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. அவன் நீ வேண்டும் என்று கேட்ட ஒரு வார்த்தையில் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட மதுவுக்கு தன் மனதில் இருப்பதும் காதல்தானோ என்று யோசிப்பதற்குள் விபத்து ஏற்பட்டுவிட்டது. அவனை ஒருவன் தாக்க வரும்போது தன்னை பற்றியும் யோசிக்காமல் அவனுக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாது என்று நினைத்த அவளது காதல் மனதை சக்தி சுக்குநூறாக உடைக்க நினைக்கிறான். இதை தாங்கிக் கொள்ளும் தெம்புதான் அவளிடம் இருக்குமோ இல்லையோ. மது மெதுவாக கண்களை திறக்க இப்போது அபி, ரித்தன்யா என்று இருவரும் மதுவை பார்க்க வந்திருக்க ரித்தன்யாவோ மதுவின் கையை பிடித்து ஆறுதல் கூறினாள். அபியும் மதுவுக்கு ஆறுதல் கூற சற்று நேரம் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். மதுவோ ரித்தன்யாவிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் அவளின் பார்வை அவனிடம்தான் சென்றது. அவனோ அவளை பார்க்காமல் தலை குனிந்தவாறு நின்றிருக்க மதுவிற்கு ஏனோ மிகுந்த கஷ்டமாக இருந்தது. ரித்தன்யா சக்தியிடம் தான் மதுவை பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க சக்தி என்று கூற அவனோ வேண்டாம் ரித்து, நானே மதுவை பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க என்று விடாப்பிடியாக அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். சில நிமிடங்களில் இருவரையும் வீட்டிற்கு அனுப்பி வைக்க தனக்கும் உடல்நிலை சரியில்லை என்று தோன்றவே காலை வருகிறேன் என்று அபியை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள் ரித்து. அவர்கள் இருவரும் சென்றதும் மதுவுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து ஊட்டிவிட்டவன் டேப்லெட்டையும் கொடுக்க அதை வாங்கி அவள் போட்டுக்கொண்டாள். ஆனால் அவனோ அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் பேச வந்தாலும் இப்போது பேச வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்டடு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டான். அவளும் சரியென்று தலையை அசைத்தவள் மாத்திரை போட அவளுக்கோ தூக்கம் வர மெதுவாக தன் கண்களை மூடினாள். இரவு முழுவதும் மதுவின் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் சக்தி. இந்த 1 மாதத்தில் இப்படியும் ஒருவர் மீது ஒருவர் உயிரை வைக்க முடியுமா என்று நினைக்கவே அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எப்படி இவள் மீது இந்த காதல் உண்டானது? நான் ஏன் என் கூண்டிலிருந்து வெளியேறிவிட்டேன்? மற்ற பெண்களைப் போல இவளிடம் ஏன் தூரத்தை கடைபிடிக்கவில்லை என்று தன்னுடைய நேரம் கழிய அதிகாலை ஒரு 4 மணி அளவில் மெதுவாக கண்களை திறந்தாள் மது. அப்போதே அவன் போன உயிர் திரும்பி வந்திருக்க பெருமூச்சு இழுத்து விட்டபடி முகத்தை அழுந்து துடைத்து கொண்டான். அவள் அவனையே பார்க்க அவனும் அவளையே தான் பார்த்தான். இருவரும் வெகுநேரம் பேசிக்கொள்ளவே இல்லை. அவன் கண்கள் கலங்கியிருக்க இப்போவோ அப்போவோ என்று விழுவதற்காக கண்ணீர் தயாராக இருந்தது. அதை அவளிடமிருந்து மறைக்க பெரும்பாடுபட்டவன் இப்படியும் அப்படியும் பார்வையை செலுத்தி ஒரு வழியாக அதை உள்வாங்கிக் கொண்டான், தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது என்று. ஆனால் முதல் முறையாக தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த எண்ணிய பெண்ணவள் அவன் கரத்தை பற்றி தன்புறம் இழுத்து கன்னத்தில் அழுத்தமாக பதித்து கொண்டாள். இந்த காதலான செயலை கண்டு அவன் மனம் இலகிவிட இது வேண்டாம் என்று எச்சரித்தது மூளை. உடனே தன் கரத்தை அவளிடமிருந்து விலக்கியவன் நான் டாக்டரை கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு நகர அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏனோ மதுவுக்கும் சரி என்று படவில்லை. இருந்தும் டென்ஷனில் இருப்பான் என்று நினைத்து கொண்டாள். சில நிமிடங்களில் டாக்டர் வந்து பரிசோதனை செய்துவிட்டு ஒரு சில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். அதை வாங்கி வந்த சக்தி மதுவுக்கு கொடுத்துவிட்டு மொபைலில் கவனம் செலுத்தியபடி அமர்ந்திருக்க அவனையே வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு நேரம்தான் அவனும் பார்க்காதது போலவே அமர்ந்திருப்பான். கடைசியாக பெருமூச்சை இழுத்து விட்டவன் ஏதாச்சும் வேணுமா என்று அவளிடம் கேட்க அவள் மறுப்பாக தலையசைத்தாள். ஏன் முழிச்சிட்டு இருக்க, தூங்கி ரெஸ்டடு என அவன் சொல்ல தூக்கம் வரல என்றாள் அவள். அதற்கு மேல் அவன் ஒன்றும் பேசாமல் அமர்ந்துவிட அவளோ மீண்டும் அவனை பார்க்க தொடங்கினாள். இது சரிப்பட்டு வராது என்று நினைத்தவன் எதுவும் தேவையாயிருந்தா கால் பண்ணு, நான் வெளியில இருக்கேன் என்று அவன் எழுந்து செல்ல பார்க்க பட்டென அவனது கரம் பற்றி இழுத்தவள் எனக்கு நீ வேணும்னா என்ன அர்த்த சக்தி என்று கேட்டாள்.
அவனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. இவ்வளவு நடந்தும் நான் சொன்னதை நினைவு வைத்து கேட்கிறாள் என்று நினைத்தவனுக்கு வார்த்தைகள் வராமல் தொண்டைக்குழி அடைக்க அவளையே பார்த்தபடி இருந்தான். அதற்கு அடுத்து அவளை தொடர்ந்தபடி, பர்த்டே கிஃப்டா, நீதா வேணும் மதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்த சக்தி என்று மீண்டும் கேட்க என்ன சொல்லி சமாளிப்பது என்று நினைத்தவன் நீண்ட மௌனத்திற்கு பிறகு பொய்யான புன்னகையை சிந்தியபடி, அது ஒண்ணுமில்ல சும்மா எனும்போது இடையிட்டவள், சும்மாவா என்று கேட்டாள் ஏமாற்றமாக. அதற்கு அவன், ஏய் நீ இப்போதான் கண்ணு முழிச்சிருக்க, ரொம்ப டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் வெளியில் இருக்கேன், நீ ரெஸ்டடு என்று தன் கரத்தை அவளிடமிருந்து எடுத்தவன் அவசரமாக வெளியேற பார்க்க அவள் சக்தி என்று அழைத்தாள். அவனோ சட்டென்று திரும்பி பார்க்க, ஒருத்தர் நம்ம உயிரை காப்பாத்திட்டாங்கன்னா இனி அந்த உயிர் நமக்கு சொந்தம் கிடையாது, யார் காப்பாத்தினாங்களோ அவங்களுக்கே சொந்தமாகிறோம்னு ஒரு புக்ஸில் படிச்சிருக்கேன். நீங்கள் நிஜமா கேட்டிங்களோ பொய்யா கேட்டிங்களோ உங்ககிட்ட நான் என்ன கொடுத்துட்டேன், நான் உனதாகி விட்டேன் என்று தன் காதலை அவனிடம் மறைமுகமாக கூற இங்கே சக்தியின் இதயத்தில் ஊசியை வைத்து குத்தியது போல இருந்தது. அவளை வழிகொண்ட பார்வை ஒன்றை பார்த்தவன் அமைதியாக அங்கிருந்து வெளியேறிவிட்டான். அவள் தன்னை விரும்புகிறேன் என்று வெளிப்படையாக சொல்லியும் அவனால் அவளின் அருகே செல்ல முடியவில்லை. எங்கு தன்னால் மீண்டும் அவளுக்கு ஆபத்து நேரிடுமோ என்ற பயம்தான் அவனை பாடாய்ப்படுத்தியது. மனதில் காதலை வைத்துக்கொண்டு எவ்வளவு நாள்தான் அவளை விட்டு தள்ளியிருப்பான், அதையும் பார்க்கலாம். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.